வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்வாதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பாட்டு பாடி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம ரேவதி தான் போய் சொல்றாங்க, ஸ்வாதி உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு. அதுக்கு ஸ்வாதி சொல்றாங்க, இல்லக்கா, அம்மாவை மீறி கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஸ்வாதிக்கு எவ்வளவு அருமையான ஒரு குரல் இருக்கு, அவ பாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவளோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு. இதுல மட்டும் பாட்டு பாடுனா அவளுக்கு இன்னுமே நிறைய புகழ் கிடைக்கும். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அப்படி இல்ல ஸ்வாதி, பாட வேண்டியது தானே. அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, இல்ல, உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கு இந்த பாட்டு பாடுறதுன்னா சுத்தமா பிடிக்காது, அதனால அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ஸ்வாதி, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுலயும் உன் குரல் ரொம்ப அருமையா இருக்கு, நீ மட்டும் பாட்டு பாடுனீன்னா கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு பெருமை கிடைக்கும். நான் அத்தை கிட்ட சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சுவாதி சொல்றாங்க, இல்ல, நீங்க அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சுவாதி, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் திறமையை நீ எப்பதான் நிரூபிப்ப? இங்க பாரு, கவலைப்படாத, நான் அத்தை கிட்ட சொல்றேன். இது கேட்டதோட சுவாதியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் ஒரு நல்ல குரல் வளம் இருக்கு, அதனால நீ போய் பாடு கண்டிப்பா. இது கேட்டதோட சுவாதியும் சரி அப்படின்னு சொன்னதோட சுவாதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சுவாதி போனதோட ரேவதி நேரா கார்த்திய பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? ரேவதி சொல்றாங்க, இல்ல, இது மாதிரி என் தங்கச்சி சுவாதிக்கு என்கரேஜ் பண்ணிடல, சோ அதுக்குதான் தேங்க்ஸ் சொன்னேன். கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, சரி, இங்க பாரு, சுவாதிக்கு ஒரு நல்ல வாய்ஸ் எபிலிட்டி இருக்கு, சோ அவளோட திறமைய வெளியில கொண்டுட்டு வரணும்ல, சோ அதுக்குதான் நான் அவளை என்கரேஜ் பண்ணேன், மற்றபடி என்னோட எண்ணம்லாம் எதுவும் இல்லை. இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரி, நான் இத பத்தி அத்தை கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி போனதோட ரேவதி நினைக்கிறாங்க, இவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு, இவரை நம்ம ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா சாமுண்டீஸ்வரிய போய் பாக்குறாங்க. அப்ப கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதை மறுக்காம சொல்லணும். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க சொன்னதுக்கு எதிரா நான் ஏதாவது பேசிருக்கேனா? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரிதான் இப்பயும் சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை, சுவாதியோட குரல் வளத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுவாதி ரொம்ப அருமையா பாடுவா அப்படின்னு. அவளோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, மாப்பிள்ள, நான் உங்களுக்காக இதுவும் கேட்பீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன சுவாதிக்கு கேக்குறீங்க? மாப்பிள்ள, நீங்க நல்லா பாடுனீங்க, நீங்க சுவாதிக்கு சப்போர்ட் பண்றீங்க, நான் வேணான்னு சொல்லல. அவ போய் பாடுனா அதுக்கப்புறம் அவளோட ஃபியூச்சர், எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ நல்லா படிக்கணும், நல்லபடியா மார்க் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல போனாதான் எனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டு கச்சேரி சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க? பாட்டு பாடி எத்தனையோ பேர் அவங்களோட திறமையை நிரூபிச்சிருக்காங்க, அதே மாதிரி சுவாதியும் அவளோட திறமையை நிரூபிப்பா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அத்தை? அது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. ராஜராஜா வராரு, மயில் வாகனமும் வராங்க. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி, நீங்க எல்லாரும் எவ்வளவு சொல்றீங்க, நான் சுவாதிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனா அவ அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வரணும். அப்படி அவ ஜெயிச்சுட்டு வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அவ தோத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த பாட்டை பத்தியே அவ பேசக்கூடாது. இது கேட்டதோட நம்ம சுவாதி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ராஜராஜ கேக்குறாரு, சுவாதி, நீ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கணுமா? அப்ப சுவாதி சொல்றாங்க, அப்பா, இந்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அதான் என் பொண்ணு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, சுவாதி கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்க போறா பாரு. அப்ப சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க.
அப்புறமா சுவாதி நேரா ராஜாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சுவாதி அவருதான் உனக்காக பறிஞ்சு பேசியிருக்காரு. அவர் உனக்கு வந்துட்டு ராஜா கிடையாது, டிரைவரும் கிடையாது. அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள. உன் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா உனக்கு மாமான்னு தான் சொல்லணும். இது கேட்டதோட சுவாதியும் சரி அம்மா, இனிமே நான் அவரை மாமானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வர வர அந்த ராஜாவுக்கு இந்த வீட்டுல சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு. அப்ப நம்ம ரோஹிணி நேரா ராஜா பார்த்து தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல இது வரைக்கும் அம்மா வந்துட்டு ரேவதி சுவாதி பாட்டு பாடுறதுக்கு எந்த இடத்துலயுமே ஒத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்னதோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க. எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவாதி கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, என்ன ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சுவாதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சுவாதியோட வாய்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என் பொண்ணு வந்து ரொம்ப நேரா பாட்டு பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட ஒத்துக்கல. ஆனா அவகிட்ட நீக்கா பேசி இப்படியே ஒத்துக்க வச்சுட்டீங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம சிவனாண்டிய காமிக்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துப்பாண்டியும் பேசிக்கிறாங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருடா மவனே, என்ன நடந்தாலும் சரி நான் தான் அந்த சிவகாமிய காலி பண்ண அப்படிங்கிற விஷயம் அது குடும்பத்துல உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும்ல. அப்புறம் சாமுண்டீஸ்வரி அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்துக்கு கூட சேர்ந்துப்பா. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கவும் முடியாது, அவமானப்படுத்தவும் முடியாது. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். முக்கியமா இந்த விஷயம் சந்திராவுக்கு கூட தெரியக்கூடாது, சரியா? இது கேட்டதோட முத்துப்பாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா சிவனாண்டி கேக்குறாரு, சரி சித்தப்பா, கோவில் கும்பாபிஷேகத்துல என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, என்ன பிரச்சனையா? எப்படி சிவகாமி மேல அந்த நகையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு திருட்டு பட்டம் விழுந்துச்சோ அதே பட்டம் தான் இப்ப மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கும் கிடைக்க போகுது. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சித்தப்பா, அவ பரம்பரை புத்தி மறுபடியும் நகையை எடுத்துட்டா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரிய கார்னர் பண்ணுவாங்க. கூட சேர்ந்து நம்மள அவமானப்படுத்தலாம். அந்த விருமனும் இருக்கான். இது கேட்டதோட முத்துப்பாண்டியும், அவனே ஃபர்ஸ்ட் நகையை எடுத்து நேக்கா அந்த சாமுண்டீஸ்வரியோட பையில வைக்கணும், அதுதான் முக்கியம். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி சித்தப்பா நம்ம பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, கார்த்தி இங்க வர வர பிரச்சனை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குப்பா. விரும்ப இருக்கான்னு இப்படியாவது நம்ம குடும்பத்தை பிடிச்சு விட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கான். எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்பா. கார்த்தி கேக்குறாரு, என்ன பாட்டி இப்ப என்னாச்சு? பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ பேங்குக்கு கையெழுத்து போட வருவியல்ல நகை எடுத்து கொடுக்க. அப்ப உன்னை அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விடணும் அப்படிங்கிறதுதான் அந்த விருமனோட திட்டமே. இப்ப என்னப்பா பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மயில் வாகனமும் நம்ம ராஜராஜாவும் வராங்க. அப்ப 3 பேரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கும் சித்தி என்ன சொன்னாங்க, இது மாதிரி ராஜராஜாவுக்கும் மயில் வாகனத்துக்கும் உண்மை தெரியும், அவங்க தெரிஞ்சேதான் இந்த ராஜ சேதுபதியோட பேரனுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ, சோ என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி ஒட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள பேங்குக்கு போயிட்டு எப்படி நீங்க அந்த நகையை எடுத்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம பரமேஸ்வரி கிட்ட கொடுக்க போறீங்க? கார்த்தி சொல்றாரு, நான் எப்படியாவது கொடுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள ஒருவேளை உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அத்தை வந்துட்டு மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்களை எப்படி சமாளிச்சு வர்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க பதட்டு பண்ணாம இருங்க. ஆனா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன், அது மட்டும் நிஜம். இது கேட்டதோட ராஜராஜாவும் சரி மாப்பிள்ள, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க, உங்க விருப்பத்துக்கு நாங்க என்னைக்கும் எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு ராஜராஜட்ட அதோட ரேவதிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. நான் தான் கார்த்தி அப்படின்னு ராஜராஜா கேக்குறாரு, எப்படி மாப்பிள்ள? கார்த்தி சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி நானும் ரேவதியும் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்.
அங்க வந்துட்டு என்னோட ஆதார் கார்டு கேட்டாங்க. அப்ப என்னோட ஆதார் கார்டு கொடுக்கும் பொழுது அதுல கார்த்திக் அப்படின்னு இருந்ததை ரேவதி பார்த்துட்டா. ஸோ அதை வச்சு நான் தான் ராஜசேதுபதியோட பேரனா இருப்பணும் அப்படின்னு அவளுக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. இது கேட்டதோட ராஜராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, நான் எப்படியோ ரேவதியை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு. அதே நேரம் ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. நமக்கே தெரியாம இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல. சோ விடக்கூடாது, இந்த விஷயத்த பத்தி நம்ம ராஜா கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, நான் பேங்குக்கு போயிட்டு எப்படியாவது அத்தைக்கு தெரியாம பணத்தை எடுத்து பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதோட நம்ம மயில் வாகனமோ, மாப்பிள்ள ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க மாப்பிள்ள, நான் செய்யறேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் எந்த ஹெல்ப்பும் வேணாம், நீங்க சேஃபா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதோட நம்ம மயில் வாகனமும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி ரூமுக்கு போனதோட ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. அப்ப உண்மையாவே அவரு ராஜசேதுபதி தாத்தாவோட பேரன் தானா? பாட்டி வந்துட்டு எப்படியாவது அவங்களோட பேரனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? எனக்கு அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு ரேவதிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப கார்த்தி ரூமுக்கு வராரு. கார்த்தி வந்துட்டு நேரா ரேவதிய பாக்குறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு. கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு ரேவதி, ஏதாவது வேணுமா? ரேவதி கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க? அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன ரேவதி சொல்ற? நான் என்ன பொய் சொன்னேன்? அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லையா? இங்க பாரு, நீதான் பாட்டியோட பேரே அப்படிங்கிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நீ இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. அதோட இந்த வீட்டுல உள்ள யாரு மேலயும் அம்மா அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கவே இல்லை. ஆனா உன் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ அம்மாவை ஏமாத்துற மாதிரி இல்லை. எதுக்காக அம்மா கிட்ட எப்படி ஒரு பொய் சொன்ன? அம்மா உன்னை அந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, எல்லாமே சூழ்நிலையாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகலாம் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த காரணம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா அத்தைதான் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்துனாங்க. இங்க பாரு ரேவதி, என்ன தப்பா எடுத்துக்காத. ஆனா மாயா மகேஷ் பத்தி உன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மை. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்ப வந்துட்டு பாட்டியோட பேரை அப்படின்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே நீ கண்டிப்பா பொய் சொல்லி இருக்க மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இருக்கு. ஆனா அம்மா வந்துட்டு உண்மையில அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு, என்ன ஆக போறியோ தெரியல. அதே நேரம் ரூமுக்குள்ள சத்தம் கேக்குறது சாமுண்டீஸ்வரிக்கு காதுல விழுகுது. என்னடா இது, ரூமுக்குள்ள இவ்வளவு சத்தம் கேக்குது? ரேவதி கிட்ட ராஜா கூட கொஞ்சம் அனுசரணையா இரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டா போலயே. தேவையில்லாம மாப்பிள்ளை கிட்ட 24 ஹவர்ஸும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம போய் என்னன்னு கேட்பான் அப்படின்ட்டு ஜன்னல் வழியா வராங்க. அப்ப ரேவதி கார்த்திய பார்த்து, இங்க பாரு, நீதான் வந்துட்டு பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போறேன்னே தெரியல. அப்ப கார்த்திய நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட சொல்லிடாத. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நானே அத்தை கிட்ட சொல்லிடுறேன். ஜன்னல் வழியா இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன நடக்குது இங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க எல்லாம் பேசுறது கேட்டுட்டு அதிர்ச்சியாகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட உனக்கு ஒன்னும் டைம் டிலே ஆகல. இப்பயே போயிட்டு நீ அம்மா கிட்ட சொல்லிரு. அம்மா கண்டிப்பா உங்களை எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க, உன்னை ஏத்துப்பாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சாதான் என்னால உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியா சேர்ல வந்து உட்கார்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா வந்ததோட, அக்கா சொல்லுக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எனக்கு ரொம்ப பெரிய அநியாயத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சந்திரா. அப்ப சந்திரா கேக்குறாங்க,
அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் இப்படி மனசு உடைஞ்சு மாதிரி பேசுற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, உன் மேல நம்பிக்கை வைக்காம கண்டவன் மேலேயும் நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு ஒரு நல்ல பதிலடி கிடைச்சிருச்சு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா, என்னன்னு தெளிவா சொல்லுக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இத்தனை நாளா ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான் சந்திரா, அந்த ராஜ சேதுபதியோட பேரன். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. அக்கா, ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னனே, அவன் அந்த ராஜ சேதுபதியோட பேரன், நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதுக்கு மேலேயே அவனை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கே அவன் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். வந்து என்னையும் ஏமாத்தி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான். அவனை நான் கண்டிப்பா விடமாட்டேன் சந்திரா. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவனை நீ என்ன பண்ணலான்னு சொல்லு. அவன் கை காலை உடைச்சு விடலாமா? கை காலை உடைச்சு கொண்டு போய் அந்த பரமேஸ்வரி வீட்டு வாசல்ல போட்டு வருவோமா? சொல்லுக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எப்படி என் நம்பிக்கையோட விளையாடி என்னை எப்படி இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களோ அதேதான் இந்த பரமேஸ்வரிக்கும் பண்ணணும். எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி! சொந்த பேரனை இந்த வீட்டுக்கு வேற ஒரு பேர் கொண்டு நாடகத்துக்கு அனுப்பி என்னை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்காங்க. அவங்கள நான் விடமாட்டேன் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அந்த ராஜ சேதுபதியோட குடும்பமே அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தாக்கா. நம்ம அம்மாவையும் அக்காவையும் கொலை பண்ணிட்டு எவ்வளவு சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சுக்கா. கல்யாணத்தன்னைக்கு அந்த பரமேஸ்வரி வாய மூடிக்கிட்டு இருந்தாளே அப்படின்னு இப்ப புரியுதாக்கா? அவ நம்மள முட்டாளாக்கியிருக்கா. நம்ம கண்ணு முன்னாடியே அவ பேரனுக்கும் நம்மளோட பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. அவளை விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி செம்ம கோவமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராமச்சந்திரா, கண்டிப்பா அந்த கிழவியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சதோட கார்த்தி அடுத்து என்ன பண்ண போறாரு? இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி உண்மை தெரிஞ்ச பிறகு என்ன பண்ண போறாங்க? கார்த்தி உண்மையை ஒத்துப்பாரா? என்ன நடக்க போகுது? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.